அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 403, 404 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம ஹீரோவை பின்னாடி வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா? இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவுடைய சீனியர் அவர் என்ன சொல்கிறாரு, யாரும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. மனுஷன் என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா, இவருடைய மாஸ்டரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறார். மாஸ்டர்னா ட்ரூ ஃபார்ம் கிடையாது, அவருடைய சோல் ப்ரொஜெக்ஷன். அந்த சோல் ப்ரொஜெக்ஷன் வந்த உடனே இந்த அட்டாக் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடுச்சிங்க. மனுஷனோட ஒரிஜினல் பாடி கூட கிடையாது இது, அதுவே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஆட்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம சைடு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் வந்திருக்காண்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த 2 எம்பரர் இன்னும் அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க அட்டாக்கை தடுத்து விட்டுட்டு இந்த மனுஷன் பார்க்குறான், எது இவன் என்ன உயிரோட தான் இருக்கானா, இவன் சாகலையான்னு சொல்லிட்டு மனுஷன் பதறான். இப்போது மற்றவங்க எல்லாம் பார்க்குறானுங்க, ஆஹா இந்த ஆள் ஏதோ பார்டருக்கு போயிட்டான், திரும்ப வரவே மாட்டான், செத்து போயிட்டான்லாம் சொன்னாங்க. இவனோட சோல் ப்ரொஜெக்ஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேடா, அப்போ ட்ரூ பாடி வந்து சேஃபாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இந்த லேடியும் பார்க்குறா, இந்த சோல் ப்ரொஜெக்ஷனே 8 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் லெவலில் இருக்குது, அப்போது ட்ரூ பாடி அப்படிங்கிறது சேஃபாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த மனுஷன் கீழே இறங்கி வராருப்பா. நம்ம சீனியர் போயிட்டு அவருக்கு கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஷாவ்தியனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போது அந்த மனுஷன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோடைய மொத்த ஜாதகத்தையும் எடுத்துட்டாப்புல. அவன் யார், அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. நம்ம ஷாவ்தியன் பார்க்குது, மாஸ்டர் நம்மளை மொத்தமாக பார்த்துட்டார்ல அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஹீரோ மாஸ்டருக்கு கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்ல நம்ம ஷாவ்தியனும் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுது. அவர் என்ன சொல்கிறாரு, நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் பெருசாக வேணான்னு சொல்லிட்டு சீனியர் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்னோட ஸ்டூடெண்ட் ஆகிட்ட, அதனால் உன்னோட பிரச்சனை எல்லாமே என்னுடைய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனுஷன். அவர் கொலை வெறியோட மேலே போகிறாரு. போயிட்டு அவருடைய பவரை ரிலீஸ் பண்ணது தாங்க. கீழே இருக்கவங்கலாம் அரண்டு போகிறான். ஆத்தாடி 8 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போகிறாங்க. ஒரு 1 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் இருந்தார்ல ஒரு கிழவன், மனுஷன்லாம் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. அதான் அவர் கேட்குறாரு, டேய் நீ ஒரு 6 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர், ஒரு ஜூனியரை போய் அடிக்கலான்னு போறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லை? உன்னால் ஸ்டார் பேலஸ்க்கு மிகப்பெரிய அசிங்கண்டா அப்படிங்கிறாரு. இவர் அடிக்கிறத அவனால் பிளாக் பண்ண முடியல. அவனா சொல்கிறான், சீனியர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த பையன் மிகப்பெரிய பிரச்சனை, நான் ஆக்சுவலாக ஸ்டார் பேலஸ்க்கு உதவி தான் செய்கிறேன், அவனை இங்கேருந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, டேய் அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டு, இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் அவனை பாதுகாப்பேன்டா அப்படிங்கிறாரு. மனுஷன் மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆப்போனண்ட்டுமே உசுரை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே இன்னொருத்தன் வரான், வந்து இந்த ஒரு அட்டாக்கை தடுத்து விடுறான். இவன் யாரா அப்படின்னா, இவனுமே ஒரு காட் எம்பரர் தான், இவனுமே 8 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் தான். நம்ம பரவலாம் பயந்து போகுது, ஐயோ இன்னொரு பவர்ஃபுல் பர்சனா அப்படின்னு பயந்து போகுது. டிராகன் சொல்லுது, அவனுமே 8 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர், ஜாக்கிரதையாயிரு. அதாவது அவருடைய ப்ரைமில் இருக்கும்போது இவங்களெல்லாம் வந்து சுண்டி விட்டு கொண்டுருமா ஈஸியாக. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், இப்போ ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்குது. அப்போ ஏன் ரொம்ப காமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீ ஏன்டா ரொம்ப யோசிக்கிற, உனக்கு ஸ்டார் பேலஸில் இன்னொரு பேக்கப் இருக்குது அப்படிங்கிறாரு. யாரா அப்படின்னா அவனோட சிஸ்டர். இப்போது தியன்ஸு கேட்குறான், இந்த மாதிரி மாஸ்டரால் அவரை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக இவனுடைய மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 ட்ரைபுலேஷன் கார்டு தான், ஒரு லெவல் கீழே தான். இருந்தாலுமே நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, இந்த இடத்துல உன் மேலே யாருமே கை வைக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் நம்ம ஹீரோவை பற்றி கேட்குறான், அப்போ அவரை யார் பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை நம்ம ஆட்களில் ஒருத்தன் தானே, அவன் மேலே யாரும் கை வைக்க முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ மேலே நம்ம மாஸ்டர் அவர் கேட்குறாரு, என்னையா நீயும் வந்திருக்க, நீ என்கிட்ட சண்டை போடணுமா அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், ஸ்டார் பேலஸ் முன்ன மாதிரி கிடையாது, ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துகிட்டு இருக்கு, ஒரு பெரிய எனிமே வந்துகிட்டு இருக்கான், ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக இருக்குது, இந்த பையனை இங்கே தங்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாரு. அந்த மனுஷனும் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே மொத்தத்தையும் கண்டுபிடிச்சான்ல. நம்ம பறவை பார்க்குது, மாஸ்டர் அந்த மாஸ்க் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை மாஸ்டர், வரவெல்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துட்றான் அப்படிங்குது. டிராகனுக்கு கோவம் வந்துச்சு, ஏண்டா அப்படி எத்தனை பேர் உன்னை பற்றி கண்டுபிடிச்சான், என்ன வரவெல்லாம் காட் எம்பரரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஷாவ்தியன் சொல்லுது, மாஸ்டர் சரியான டைம் பார்த்து எஸ்கேப் ஆகிடலாம் மாஸ்டர் அப்படிங்குது. ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான், இல்லை இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுலாம் சாத்தியம் கிடையாது, இந்த ஸ்டார் பேலஸே வந்து மிகப்பெரிய ஒரு காட் ட்ரெஷர், அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறான். இவங்களை பொறுத்த வரைக்கும் தியன்ஸ் யார், அவன் சிஸ்டருடைய பையன். அப்போ அவன் நினச்சா அவனோட சிஸ்டரை இங்கே வர வைக்க முடியும்ல, அந்த பிளான் தான் இவங்களுக்கு. ஆனால் இந்த பறவை போயிட்டு பேசலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் பேசுகிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒருத்தவங்க மேலே கை வைக்க மாட்டான் அப்படிங்கிறான். இப்போ பயபுல என்ன பண்ணுது, இவனோட மாஸ்டரை இங்கே வர வைக்கிறான். அந்த மனுஷன் வந்தோன்னு என்ன சொல்கிறாரு, ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஸ்டூடெண்ட்டுக்கு உதவி செஞ்ச ஒருத்தனை நீங்கள் வந்து அடிக்கலான்னு பார்ப்பீங்க, விட மாட்டேன்டா உங்களை. அதாவது ஒருத்தவங்க மேலே கருணை காட்டினா நீ வந்து பாவத்தை வச்சு அதை கழிக்கணும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்க மொத்த பயலையும் போட்டு சரௌண்ட் பண்ணுறான் மனுஷன். அவனுங்களாம் ஐயோ ஓடுங்கடா அப்படிங்கிறாங்க. எங்கே ஓடுறது, மனுஷன் மொத்த பயலையும் முடிச்சு விட்டான் அங்கேயே. இப்போ இவரை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்க்குறான். அந்த சமயத்தில் நம்ம மாஸ்டர் குறுக்க வந்து நிற்கிறாரு. நம்ம காட் எம்பரர் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாருங்க, சும்மா தெறிக்க வர்றான் மனுஷன். ஒருத்தன் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அதே கேப்பில் கீழே இருந்த அந்த 1 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் இருந்தார்ல, அவங்கெல்லாம் ஈஸியாக முடிச்சு விட்டான் மனுஷன். நம்ம பறவை கேட்குது, எங்கேயா இங்கேருந்து ஆளை காணோம் அப்படின்னு கேட்குது. அவங்கெல்லாம் பஸ்மம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாரு.
என்னது ஒரு காட் எம்பரரை இப்படி சும்மா கையசைச்சு கொண்டுட்டாரா, எவ்வளோ ஸ்ட்ராங்கடா இந்த ஆளுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவர் கற்று வச்சுட்டு இருந்தார்ல அந்த லாஸ், அந்த எனர்ஜி எல்லாம் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த எனர்ஜியை ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. என்ன ஆனாலும் சரி உயிர் போகிற வரைக்கும் இவங்க சண்டை போகிறத நிப்பாட்ட மாட்டாங்க போல தெரியுது. இப்போது நம்ம பறவை பார்க்குது, அடடா என்னடா ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக்காக இருக்கே, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னா எவனை பார்த்தா நான் பயப்பட வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. தியன்ஸு பார்க்குறான், என்ன பண்ணுறது, ஒருவேளை சிஸ்டரை நான் இங்கே வர வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் நம்ம மாஸ்டர் இருக்கார்ல, நம்ம எம்பரர், அவர் அசால்ட்டாக வந்து திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே சண்டை போய்கிட்டு இருந்தது, இந்த இடமே ஒரு வழி ஆகிடும். இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு மனுஷன் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, யோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நிப்பாட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவர் யாரா அப்படின்னா, இவர் தான் வந்து பேலஸ் மாஸ்டர். இவரை பார்த்தோன்னு எல்லாருமே அடங்கிட்டாங்க, எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, இவ்வளோ சத்தத்துக்கு அப்புறம் பேலஸ் மாஸ்டர் இப்போ தான் வராரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்ம டிராகனுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, அந்த ஆள் வந்து பயங்கர ஸ்ட்ராங், அவன் ஒரு 9 ட்ரைபலேஷன் காட் எம்பரர் அப்படிங்குது. இப்போது இவனுங்க பிராது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து ரொம்ப ஓவரா பண்ணுறான், என் பேலஸோடைய காட் எம்பரர் அவன் கொன்னுட்டான். இன்னொருத்த என்ன சொல்கிறான், இதுக்கான நீதியை நீங்கள் வாங்கி கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லைனா நீதி நியாயம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கேவலம் 1 ட்ரைபலேஷன் காட் எம்பரரு தேவையே இல்லாமல் தொடக்கூடாத ஒருத்தனை தொட போகிறான், அவனுக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிறாரு. ஸோ அவனுக்கான சரியான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் மட்டும் கிடையாது, நீயுமே தொடக்கூடாத ஒருத்தனை தொட போனேன்னு வச்சுக்கோ, உனக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிறான் மனுஷன். அதாவது ஒரு சில பேர்கிட்ட நம்ம எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. இவ்வளோ நம்ம ஹீரோ பற்றி தான் சொல்கிறாரு. அவனுங்க செம்ம கடுப்பாயிட்டானுங்க, பேலஸ் மாஸ்டர் இவன் ரொம்ப அரகண்டா பேசுகிறான் அப்படி இப்படிங்கிறானுங்க. ஆனால் நம்ம காட் எம்பரர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் அவனை தொட்டு பாருங்க, ஸ்டார் பேலஸே இருக்காது அப்படிங்கிறாரு. அவரும் பார்க்குறாரு, யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா அவன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 பசங்க வேற இருக்கே, இது நம்ம பேலஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறான் மனுஷன். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவன் வந்து சம்பந்தமே இல்லாமல் எனக்கு பின்னாடி போய் பெர்மிஷன் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். சரி, அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி இவனை தொட்டா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, நீ ஒரு 6 ட்ரைபலேஷன் காட் எம்பரர், ஏன் உனக்கும் தெரியாதா, நம்ம வந்து ரெக்லஸாக அவன் மேலே கையை வச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. அவனுங்க அரண்டு போகிறானுங்க, என்னடா அந்த மனுஷன் அவனை ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா என்ன அடிக்கிறானுன்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. ஆனாலும் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, மாஸ்டர் நாங்களும் ஸ்டார் பேலஸை பற்றி தான் யோசிக்கிறோம், அவனை இங்கேருந்து வெளியில் அனுப்பணும் தான் பார்த்தோமே தவிர அவனை கொல்லணும் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறானுங்க. அதான் அவர் சொல்கிறாரு, இந்த வாட்டி போனால் போதுன்னு மன்னிச்சு வர்றேன், இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க உங்களை மன்னிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தொத்தி விட்டுறான். இந்த பொண்ணு பார்க்குறா, டேய் யாரா இந்த கு சிங்ஃபங், அவன் எங்கேருந்து வந்திருக்கான், யாரா அவன் சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவன் மேலே கையை வச்சா மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், இவனை ஒரு ஆபத்தாகவே பார்க்குறான். இவர் என்னடானா இவனை பனிஷ் பண்ணால் ஸ்டார் பேலஸே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. அப்படி யார் தாண்டா இவன் சொல்லிட்டு இவ திரு முழிக்கிறா. இது பத்தாததுக்கு பேலஸ் மாஸ்டர் அவரே கீழே இறங்கி வந்து பேசணும் அப்படிங்கிறாரு. இவன் கேட்குறான், என்னங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ இந்த பொண்ணு பார்க்குறா, என்னடா பேலஸ் மாஸ்டரே இறங்கி வந்து பேசணுங்கிறாரு, அவ்வளோ பெரிய ஆளாயவன், ஒருவேளை காட் எம்பரருடைய பையனா இருப்பானோன்னு சொல்லிட்டு இப்போதான் அவளுக்கு அவனுடைய பேர் ஞாபகம் வருது, குவா. அப்போ அந்த ஆளுடைய பையனாயவன், என்ன தைரியம் இவனுக்கு, உலகமே இவனை தேடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இவன் நடனா ஜாலியாக வெளில சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு இவர் கூட போகிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, அவன் தப்பான ஆள் கிடையாது, நீ தைரியமாக போயிட்டு வா, அது மட்டும் இல்லாமல் நீ யாரோட பையங்கிறது அவனுக்கு தெரியும், ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்குது. சரி நான் வரேன் அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் தியன்ஸ் இருக்கான்ல, நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு கூட போகிறான். இப்போ இந்த பொண்ணுங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாத, காட் எம்பரர் கெட்டவரெலாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் கு சின்ஃபங் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு தான் தெரியுமே, இவங்களை பொறுத்த வரைக்கும் அது யாரு, அவங்க அப்பாவுடைய பிரதர் இல்லையா, ஸோ எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ பேலஸ் மாஸ்டர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.